அண்ணா வணக்கம்ண்ணா. ஐயா வணக்கம். அண்ணா இப்போ உங்கள் ஆட்டோ ஸ்டாண்டு பக்கத்தில் இப்போ கடந்த ஒரு ஆண்டுகளாக ஒரு நபர் மக்களுக்கு 10 ரூபாயில் மக்களோட பசியாற்ற உணவு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 10 ரூபாயில் இதை நீங்கள் கவனிக்கிறீங்க இல்லையா? இந்த 10 ரூபா சாப்பாடை வாங்குறதுக்கும் நிறைய மக்கள் வர்றாங்க, உறுதியாக வர்றாங்க. அதில் என்ன சார் சந்தேகம்? ரிலீஜியன் இதில் ரிலீஜியன் கிடையாது, ஜாதி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏதோ நல்ல காரியங்கள் பண்ணுறாங்க. அது யார் கொடுக்குறாங்கன்னு எனக்கு அக்யூரேட்டாக தெரியாது. பட் 2 பேர் வருவாங்க, கொடுப்பாங்க. நாங்கள் கேட்போம், எங்கேருந்து வரீங்கம்மா? பக்கத்தில் களக்காட்டிலேருந்து வருவோம் சார்னு சொல்கிறாங்க. நாங்களாம் அவங்க வரும்போது டீட்டெயிலாக கேட்க முடியாது. ஏதோ ஒரு ஆத்மா 50 பேர் பசியாருன்னு நினைக்கிறாங்க இந்த மினிமம் 10 ரூபாயில். அப்போ அவங்கள மாதிரி ஆட்கள் நம்ம வாழ்த்துறது தான் நமக்கு ஒரு முறையான செயல். அவங்களுக்கு ஒரு டேபிள் போட்டு தான் கொடுக்குறாங்க, மரியாதையாக கொடுக்குறாங்க. அந்த 10 ரூபாய்க்கு நம்ம வாங்கிட்டு யாரையும் அவமரியாதையாக இன்று வரை பேச்சு கேள்விப்பட்டதே இல்லை. அழகாக வருவாங்க, அழகாக சர்வீஸ் பண்ணிட்டு அழகாக தன் கடமையை முடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. சொல்லுங்கள் சார். இன்னமும் அப்படியான உணவு கிடைக்க முடியாத மக்கள் நிறைய இருக்கிறாங்க. அவங்கள கண்டறிஞ்சு இது போல ஒரு சிலர் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு சேவை மிகப்பெரிய ஒரு போற்றுதல் இந்தியா முழுவதும் வரணும் சார். இந்த மாதிரி தர்ம சிந்தனை உள்ளவங்க நம்ம திருநெல்வேலி பாளையங்கோட்டைக்கு மாத்திரம் ஒரு ஆள் இருந்து பிரயோஜனம் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் இருந்து பிரயோஜனம் இல்லை, உலகம் முழுவதும். ஆனால் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா முழுவதும் நிறைய நான் யூடியூப் சேனலில் பார்க்குறேன், நிறைய புக்குகளில் படிக்கிறேன். சிலர் வெளியே தெரியாமல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஆட்கள் இருக்க போய் தான் இன்னும் நம்ம தேசத்தில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. கஞ்சி கடை 3 3 லட்சம்